ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் நியூ புக் 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 இருக்க ஃபுல்லாக எல்லா லெசனையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இயல் 1 மொழி, அன்னை மொழியே, தமிழ்ச்சொல் வளம், அமுத ஊற்றில் வந்து ரட்டுர மொழிதல், உரைநடையின் அணிநலன்கள், இலக்கணத்தில் எழுத்துச்சொல். அன்னை மொழியே இதை எழுதின செய்யுள் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த அழகார்ந்த செந்தமிழே, இந்த 4 லைனும் இதில் இங்கே ஒரு 4 மொத்தம் டோட்டலாக 8 லைன். இதை மனனம் செயல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 3 இந்த பாக்ஸில் பாருங்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணக்க வேண்டும் அப்படின்னு எழுதினவர் பாடினவர் யாருன்னா சச்சிதானந்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள், நூல்வெளி. அன்னை மொழியை எழுதின பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி தான் இந்த நூலில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எழுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் நடத்தின இதழ்களின் பெயர்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த செய்யுள் வந்து கனிச்சாறு தொகுதி 1 இடம்பெற்றிருக்கிறது. இங்கே பாருங்கள், இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளி பறவைகள் ஆகிய முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு கற்றவை கற்றபின் இந்த பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று. நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒட்ட 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகை நூல்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உரைநடை உலகம், தமிழ் சொல்வளம். இதை வந்து தேவநேய பாவாணர் எழுதியிருக்காரு. இங்கே பாருங்கள், இது தமிழ் சொல்வளத்தை எழுதினவர் தேவநேய பாவாணர். ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 4. சொல்வளம் இலக்கிய செம்மொழிகள் எல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலைச்சிறந்ததாகும். தமிழல்லாத திராவிட மொழியின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழஞ்சருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். இதை நோட் பண்ணிக்கோங்க. தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்காரு. அதில் கால்டுவெல் இப்படி குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலோமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மற்றும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும். பயிர் வகை சொற்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடிவகை. அடிவகையில் என்ன? ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். தாள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிகளை தாள்னு சொல்கிறோம். தண்டு, கீரை, வாழை முதலியவற்றின் அடி தண்டு. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு, முத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. பேஜ் நம்பர் 5 தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. களி, கரும்பின் அடி. கரும்பின் அடியை நாம் களின்னு சொல்கிறோம். களை, மூங்கிலின் அடி. புளி, வேம்பு முதலியவற்றின் அடி நாம் அடின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளை பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் தான் கிளைப்பிரிவுகள். அது என்னென்ன சொற்கள்னு பார்க்கலாம். கவை, அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு, இது ரெண்டும் கவையின் பிரிவு. கிளை கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. குச்சு போத்தின் பிரிவு. இனுக்கு குச்சியின் பிரிவு. இதை நோட் பண்ணிக்கோங்க. காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல்.
காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த தாவரங்களுக்கு என்னென்ன சொற்கள் வழங்குறதுன்னு இங்கே இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. காய்ந்த தாவரங்களுக்கு சுள்ளின்னு சொல்லுவோம். அது வந்து காய்ந்த குச்சி, பிராக்கெட்டில் குச்சி, காய்ந்த குச்சி அல்லது காய்ந்த குச்சை தான் நம்ம சுள்ளின்னு சொல்கிறோம். விறகு காய்ந்த சிறுகிளை, வெங்களி காய்ந்த களி, கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். காய்ந்த கொம்பு கவை அடியும் வந்து நம்ம கட்டைன்னு சொல்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலை வகை. இலை வகையில் தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. இலையினை வந்து புளி வேம்பு உடைய இலைகளை நம்ம இலைன்னு சொல்கிறோம். தாள் நெல், புல் முதலியவற்றின் இலையை நம்ம தாள்னு சொல்கிறோம். தோகை சோளம், கரும்பு முதலியவற்றின் இலையை நம்ம தோகைன்னு சொல்லணும். ஓலை தென்னை, பனை முதலியவற்றின் இலையை ஓலை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும். சருகு அப்படின்னா காய்ந்த இலை. நெக்ஸ்ட் கொழுந்து வகை. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். துளிர் அல்லது தளிர், நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து, முறி அல்லது கொழுந்து, புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து நுனிப்பகுதி தான் இப்படிலாம் சொல்கிறதா இங்கே குறிப்பிட்டிருக்கு. குருத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்தை நம்ம குருத்துன்னு சொல்கிறதா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி, கரும்பின் நுனிப்பகுதியை நம்ம கொழுந்தாடைன்னு சொல்கிறோம். பூவின் நிலைகள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரியத் தொடங்கும் நிலை. மலர் அது வந்து அலர்னு சொல்லியிருக்காங்க. பூவின் மலர்ந்த நிலை. வி மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை. செம்மல்னா பூ வாடின நிலை. அரும்புன்னு சொல்லுவோம்ல, அது பூவின் தோற்ற நிலை தான் அரும்புன்னு சொல்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. வீணா மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. இங்கே பாருங்கள் மலர், பூ விரிய தொடங்கும் நிலை தான் நம்ம மலர் அல்லது அலர்னு சொல்கிறோம். போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர்னா பூவின் மலர்ந்த நிலை. மலர்னா பூவின் மலர்ந்த நிலை. வி மரஞ்செடியிலின்று பூ கீழே விழுந்த நிலையை வீன்னு சொல்கிறோம். செம்மல் பூ வாடின நிலை. அடுத்தது யார் இவர்? இந்த பாக்ஸு. தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். இது கேட்கலாம். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னு. அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இவர் தான். பாவாணர் பற்றி தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருவிக்கா போல இமைகளை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவராமா இவர் பாவாணர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர். நெக்ஸ்ட்டு பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருக்களம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினி உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உயர பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். இங்கே வந்து பாவாணர் வியந்த பெருமகனார்னு சொல்லி கீழே இந்த பாக்ஸ் வந்து தமிழ் திரு ரா இளங்குமரனாரை பற்றி தான் கொடுத்துருக்கு. அதாவது நல்முத்துக்கள் கொடுத்த அவர்தம் உலக பெருந்தமிழ் தமிழ் திரு ரா இளங்குமரனார். பிஞ்சு வகை. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பிஞ்சு இளம் காய். வடு மாம்பிஞ்சு. மூசு பலாப்பிஞ்சு. கவ்வை எல் பிஞ்சு. குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு தான் நம்ம குறும்பைன்னு சொல்கிறோம். முட்டுக்குறும்பை சிறு குறும்பை. இளநீர் முற்றாத தேங்காய். முற்றாத தேங்காயை நம்ம இளநீர்னு சொல்கிறோம். நுழாய் இளம்பாக்க நுழாய்னு சொல்கிறதா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. கருக்கல் இளநெல். கச்சல் வாழைப்பிஞ்சு. வாழைப்பிஞ்சை நம்ம கச்சல்னு சொல்கிறோம் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது குலை வகை.
குலை வகையில் தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பிடப்பதற்கான காய்களையோ கனிகளையோ குறிப்பதற்கான சொற்கள் தான் காய்கள் அல்லது கனிகள். கெட்டுப்போன காய்கனி வகை கொத்து, அவரை, துவரை முதலியவற்றின் குலை. குலை கொடிய முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு வாழைக்குலை. கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர். அலகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர். சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி. கெட்டுப்போன காய்கனி வகைகளுடைய சொற்களும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கெட்டுப்போன காய்கனி வகை கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல் நுனியின் சுருக்கிய காய். நுனியில் சுருங்கி இருக்கும் அந்த காய் நம்ம சூம்பல்னு சொல்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. சிவியல் சுருங்கிய பழம். சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் குழுகுழுத்த பழம். அழுகல் குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு பதராய் போன மிளகாய். பதராய் போன மிளகாயை சொண்டுன்னு சொல்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் தென்னையின் கெட்ட காய். அடுத்தது பழத்தோல் வகை. பழங்களின் மேற்பகுதியை குறித்து வழங்கும் சொற்கள். தொளி மிக மெல்லியது. தோல் திண்மமானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. குடுக்கை சுரையின் ஓடு. மட்டை தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்பை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. அடுத்தது மணிவகை. மணிவகையில் தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூளம் நெல் புல் பிராக்கெட்டில் கம்பு முதலிய தானியங்கள் கூளம். பயறு அவரை உளுந்து முதலியவை. கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை. விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து. கால் புளி காஞ்சிரை நச்சுமரம் முதலியவற்றின் வித்து. முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய் தென்னையின் வித்து. முதிரை அவரை துவரை முதலிய பயறுகள். அடுத்தது இளம் பயிர் வகை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை. கன்று மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து வாழையின் இளநிலையை குருத்துன்னு சொல்கிறாங்க. பிள்ளை தென்னையின் இளநிலை. அடுத்தது பேஜ் நம்பர் 7ல் குட்டி விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை. பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். பைங்கூழ்னு நம்ம எதை சொல்லலாம், நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். இது காரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெளித்தின் விளங்கும். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளினின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளிலும் இலைகளை பாகுபாடு செய்தனையே அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது. இந்த பாக்ஸில் என்ன சொல்லிக்காங்களா, மற்ற சொல்லலாம், அதாவது எக்ஸாம்பிள் ஆங்கிலம் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக லீஃப்னு தான் எல்லா இலைகளையும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அழகாக பிரித்து இலை தோகை ஓலை தாள் இந்த மாதிரி நம்ம வன்மம் தொன்மை மிக்க மொழிகளால் அழகாக தனித்தனியாக பாகுபாடோடு நம்ம சொல்கிறோன்னு இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலும் விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகை பட்டணமாயிருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கலிப்பல வகைப்பாட்டனவாகவும் இருக்கின்றன. என்னென்னா வேறு இடத்துல பிற நாடுகளில் இருக்கிறதெல்லாம் சிலதாக இருக்குது, சில வகைகள் சில வகைப்பாட்டுகள் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் பல வகையாகவும் பல வகைப்பட்டனவாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காங்க. கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல் வெண்ணெல் கார்நெல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம் பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா
குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச்சம்பா முதலிய 60 உள் வகைகள் உள்ளன. இங்கே பாருங்கள், வேறு இதுலலாம் கோதுமையை 2-3 வகைகள் தான் இருக்குது. ஆனால் நம்ம நெல்லில் பார்த்திங்கன்னா இத்தனை வகையான சம்பாவிலேயே 60 முதலிய 60 உள்வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெல் வகைகளில் இத்தனை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இவற்றோடு வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலே நன்றி வேறெங்கும் விளைவதில்லை. அதாவது இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையிறதுன்னு இதில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வேறெங்கேயும் விளையிறது இல்லாத இந்த சிறு கூலங்கள் அப்படின்னு இந்த 3 இது வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுது. தமிழ்நாட்டுக்குள்ளும் தென்னாட்டிலே அவை விளைகின்றன. தமிழ்நாட்டுக்குள்ளே தென்னாட்டில் மட்டும் விளையுதுன்னு சொல்லியிருக்காங்க. பழக்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பாவாளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்றமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டைய தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக. திருந்திய மக்களை மற்ற உயிரின்றி பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டார். திருந்திய மக்களை, நம்ம மக்களை உயிரினங்களிலிருந்து பிரித்து காட்டுறது எதுன்னா அது மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். ஒரு நாட்டார் அல்லது ஒரு இனத்தாருடைய நாகரிகத்தை அளக்கிறதுக்கு சிறந்த வழி என்னன்னா மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருட் சொற்களும் நுண்பொருட் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடு உடைய மக்கட்கே இயலும். பாருங்க, மேலே பேஜ் நம்பர் 7ல் மேலே இந்த அப்பில் தெரியுமா இந்த பாக்ஸில் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டிற்குரிய முதல் மொழி தமிழே. பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் சொல்லியிருக்காருன்னு இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 8ல் அப்பில் பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடிய வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களை விளக்கியுள்ளார். நெக்ஸ்ட்டு நூல்வெளி கொடுத்துருக்காங்க. நூல்வெளியில் மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இயற்றப்பட்டுள்ளது. மொழி ஞாயிறுன்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுகிறவர் தேவநேய பாவாணர். இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர். பல்வேறு இலக்கண கட்டுரைகள் எழுதியிருக்காரு, மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்காரு பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். இது இம்பார்ட்டன்ட். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர் ஆவார். இங்கே பாருங்கள், அடுத்த பாக்ஸில் அலைகடல் தாண்டி மலைப்பல கடந்து எத்திசையில் பரவி தமிழத்தின் தமிழ் புகழ்மணக்க பதிவுகளை நுகருவோமா. எத்திசையும் புகழ்மணக்க கடல் கடந்த முதலில் அச்சேரிய தமிழ். கடல் கடந்த முதலில் அச்சேரியது என்னன்னா தமிழ் தான். அது எப்படின்னா இந்த பாக்ஸில் பாருங்கள், போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டியா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. கார்டியா லிஸ்பனில் 1554 கார்டியா என்னும் நூல் தமிழ் மொழியில் தான் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரிவடத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காட்டில்லாடி இங்கே பாருங்கள், காத்திலோ டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுகீஸ்
இந்த நூல் அப்படி தான் முழு பெயர் கொடுத்துருக்காங்க. இது அன்றைய காலத்திலே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கு. இது 2 கலரில் கொடுத்துருக்காங்க, கருப்பு சிவப்பு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய மொழிகளிலேயே, இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளிலையுமே மேலை நாட்டு எழுத்துரு முதல்ல ஃபஸ்ட்டில் அச்சேரிய மொழி நம்ம தமிழ் தான். இந்த செய்தி எதில் இடம்பெற்றிருக்குன்னா அங்கெல்லாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில். பேஜ் நம்பர் 9 ரட்டுர மொழிதல். இதை எழுதினவர் சந்த கவிமணி தமிழ் அழகனார். இங்கே பாருங்கள், விண்ணோடும் முகிலோடும் நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். தனிப்பாடல் திரட்டிலிருந்து தான் இந்த இரட்டுற மொழியில் நம்ம கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் துய்ப்பது, கற்பது, தருதல், மேவலால், பொருந்துதல், பெறுதல். பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்கப்பலகையில் அமைந்திருந்த சங்கப்புலர்களால் காக்கப்பட்டது. கடலை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் முத்தினையும் கடலையும் தமிழையும் ஒப்பிட்டு தான் இந்த செயல் நமக்கு இருக்குது. கடல் முத்தினையையும் அமிழ்த்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்த காக்கிறது. பேஜ் நம்பர் 10ல் பாடல் அடிகள். தமிழுக்கு கடலுக்குன்னு தனியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ், இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ். கடலுக்கு தனித்தனியாக பிரித்து இந்த செயலில் இருக்கிறத தமிழுக்கும் கடலுக்கும் பிரிச்சிருக்காங்க. முத்தமிழ்னா இது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம்னா முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கம். 3 வகையான சங்குகள் தருதல். மெத்த வணிகலன், மெத்த ப்ளஸ் அணிகலன். ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழுக்கு, கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள். பாடல் அடிகள் சங்கத்தவர் காக்க. தமிழுக்கு சங்க பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் காத்தமை. கடலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இதுவும் காத்தல் தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸில் தெரிந்து கொள்வோம். ரட்டுர மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது தான் ரட்டுர மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நூல்வெளி. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழகப்பகுதி என்னும் நூலிலிருந்து பாடல் எழுத்தாளப்பட்டுள்ளது. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரர். சந்த கவிமணியின் குறிப்பிடப்படுபவர் யார்னா தமிழழகனார். அவருடைய இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். இலக்கண புலமையில் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலை பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11ல் உரைநடையின் அணி நலன்கள். எழில் முதல்வன் எழுதுனது. பேஜ் நம்பர் 15ல் எழில் முதல்வனோட லெசனுக்கு பேக்கில் நூல்வெளி கொடுத்துருக்காங்க. எழில் முதல்வன் பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன் என்னும் கட்டுரை சுருக்கம் தான் இப்போ நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. உரையாடல் வடிவமாக இந்த கட்டுரை சுருக்கத்தை நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இது எந்த நூலில் இருந்துன்னா புதிய உரைநடை. ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன், அதாவது இவருடைய பேர் ராமலிங்கம், இவர் எழில் முதல்வன் அப்படின்னு 2 பேருக்கு. மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடங்கியவர். குடந்தை அரசு ஆடவர், இதெல்லாம் கேட்கலாம். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர் யாருன்னு கேட்கலாம். அரசு ஆடவர் கல்லூரியிலையும் பாரதிதாசன் கழகத்திலையும் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர் யாருன்னு கேட்கலாம். எழில் முதல்வன். மரபு கவிஞை புதுக்கவிதை படைப்பதில் இவர் வல்லவர். இனிக்கும் நினைவுகள் எங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றி பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர். பாருங்க, புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார்னா எழில் முதல்வன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பாருங்கள். தொன்தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள். தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள், இலக்கியத்தின் சீர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. முன் தோன்றிய மூத்தக்குடி, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். சிறுமலை இங்கே பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலை சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறதா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் 53லேருந்து 55 பாடல் வரை. இது இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம்.
பேஜ் நம்பர் 16ல் இலக்கணம் எழுத்து சொல் கொடுத்துருக்காங்க, எழுத்து பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எழுத்து வந்து உயிரிழபடை ஒற்றளபடை ஆகிய 2 அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உயிரிழபடை, அதில் வந்து செய்யுளிசை அளபடை, இங்கே பாருங்கள் உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இதை வந்து இசை நிறை அலைபடைன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், செய்யுளிசை அளபடையை இசை நிறை அலைபடையும் என்று கூறுவர். இது இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்தது பாருங்கள், பேஜ் நம்பர் 17ல் ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர்மொழி பல பொருளான பொது இருமையும் ஏற்பன நன்னூலில் இருக்குது. இந்த பாட்டு வரிகள் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இது நன்னூலில் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் தனிமொழியை பற்றி கொடுத்துருக்காங்க, தொடர்மொழி பொதுமொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். இது பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடி விகுதி தொழிற்பெயர். வினையடியில் நட, விகுதியில் தல், தொழிற்பெயரில் நடத்தல். இது வாழ்க்கை வாழ்க்கை. இது வினையடியில் ஆள், விகுதியில் அல், தொழிற்பெயரில் ஆளல். ஒரே வினையடி பல விதிகளை ஏற்கும். நடை என்பது வினையடி, நடை நடத்தை நடத்தல் அப்படின்னு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை. எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை. பேஜ் நம்பர் 18ல் முதல்நிலை தொழிந்த பெயரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயரில் கெடுதல், முதல்நிலை தொழிற்பெயரில் கெடுன்னு வரும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் கேடுன்னு வரும். நெக்ஸ்ட்டு செகண்டு சுடுதல், சுடு சூடு. இந்த பாக்ஸில் பாருங்கள், தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர். தொழிற்பெயரில் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இங்கே எப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவையே குறிக்கும். காலம் காட்டாது, இது காலம் காட்டும். வினையாளனையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படற்கையே உரியது. வினையாளன் பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல். எடுத்துக்காட்டு வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர். பேஜ் நம்பர் 19ல் திறன் அறிவோம். பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெத்த வணிகள் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. ஆன்சர், வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். செகண்ட் கொஸ்டின், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். தேர்ட் கொஸ்டின், என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. ஃபோர்த்து கொஸ்டின், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. பாடிய இது தொழிற்பெயர், கேட்டவர் இது வினையாளனையும் பெயர். ஃபிஃப்த் கொஸ்டின், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. பேஜ் நம்பர் 21ல் மொழியை ஆள்வோம் படித்து சுவைக்க. இங்கே ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமமை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். இது வந்து தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கு. சுந்தர கவிராசர் எழுதினது. அடுத்தது மொழிபெயர்ப்பு இருக்குது. அடுத்தது கீழே பாருங்கள், சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. அது தேனிலே ஊரிய செந்தமிழ். இங்கே 2 சுழினா போட்டுக்கோங்க. தேரும் சிலப்பதிகாரம் மத இந்தரா ஊநிலை இந்த 3 சுழி நீ எம்முயிர் உள்ளளவும் இந்த வரும் கால்லா போடுங்க. நிதம் ஓதி உணர்த்தின் புருவோமே இந்த ரூ வரணும். கவிமணி தேசிய விநாயகனார் எழுதினது. இங்கே பாருங்கள், சொல் கூட்டப்பெயர் சொல் கூட்டப்பெயர். கல்லுனா குவியலாக இருக்கும், பழம்னா குலை, புல் கட்டுக்கட்டாக இருக்கும், ஆடு மந்தையாக இருக்கும். பேஜ் நம்பர் 23ல் அகராதியில் காண்க. அடவி காடு, அவல் முதுகு, சுவல் மேடு, செரு வயல், பழனம் சேரு, புறவு காடு அல்லது புறா. பாருங்க, லாஸ்ட்டாக பேஜ் நம்பர் 24ல் கலைச்சொல் அறிவோம். வவ்வுல் உயிரெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, கன்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல், அறிவை விரிவு செய், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன் எழுதியது, தவறின்றி தமிழ் எழுதுவோம் மான் அண்ணன், பச்சை நிழல் உதயசங்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.